ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ NIQவில் வந்து டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹைரிங் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, NIQவில் வந்து எப்போ டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத கிளியர் கட்டாக டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலோ இல்லை எப்படி போய் NIQ அட்டன் பண்ணுறது, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸோ எத்தனை ரவுண்ட்ஸ் அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இப்படி இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் NIQ புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ NIQ பற்றி நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். தென் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள்ஸ் ஒரு அரௌண்ட் ஒரு 6-10 பீப்பிள்ஸ் வந்து NIQவில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் அதை வந்து பெருமையாக சொல்லிப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் NIQ புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா NIQவில் என்ன மாதிரி ரோலுக்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து என்ன ஜாப், ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலராக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலராக அப்ளை பண்ணாத கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க NIQவில் வந்து. ஸோ என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு ஏற்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டேட்டா அனலிஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா அனலிஸ்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சைல்டு ரோல் பார்த்தீங்கன்னா டேட்டா ஆப்ரேஷன் அனலிஸ்ட், டேட்டா ப்ராசஸிங் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோலுக்கு ஏற்ற ஜாப் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து ரிசர்ச் பண்ணுற டொமைனில் இருக்க மாதிரி இருக்கணும். தென் அதுக்கப்புறம் கொடுக்குற டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணி அதை க்ளீன் பண்ணி அதை அனலிசிஸ் பண்ணி அதை என்டர் பண்ணி அதை விசுவலைசேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கணும். நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணுற திங்க் இருக்கணும், மைண்ட் செட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த end-to-end ப்ராசஸ். ஸோ அந்த end-to-end ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒர்க்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட் திங்கிங், கிறிஸ்ப் கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டைம்லி டெலிவர்ட் வித் டேட்டா வித் ஹை குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹை குவாலிட்டி ஆஃப் டேட்டாஸ் வந்து கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஆக்சுவலி குவாலிஃபிகேஷன் தான் மெயின். ஸோ இதில் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆர் IT அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ வந்து NIQவில் வந்து ரீசெண்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு மட்டும் தான் ஹையரே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ ஏன்னு எனக்கும் தெரியல. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டிகிரிலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்னென்ன ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸலன்ட் குவாலிஃபிகேஷன் ஸ்கில், எக்ஸலன்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஆப்டிடியூட் டு ஒர்க் இன் அ டீம் அண்ட் மீட் டெட்லைன்ஸ், எ ஹை டிகிரி ஆஃப் அக்யூரசி, ப்ரோஆக்டிவ் இன் அட்டென்ஷன் டு டீட்டெயில், குட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் டு ஆப்டிடியூட் ஃபார் த ஆப்ரேஷன் ப்ராசஸ், காமன் பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங் வித் ஃப்ளூயன்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷிஃப்ட் வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. CTCமே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு CTC கொடுத்துருக்காங்க, 3.4 LP அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்டர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியர் கட்டாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் தான் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2023, 2024, 2025 பேட்ச் பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இஃப் ஒன்லி யூ ஹேவ் ரிசீவ்டு யுவர் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பாஸ்ட் அவுட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 பேட்சஸ்லாம் வந்து பாஸ்ட் அவுட் ஆயிருப்பீங்க. அவங்களுக்குலாம் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க காலேஜ் ஃபைனல் இயர்ஸில். தென் வேறு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் என்வரான்மெண்ட், வாலண்டியர் டைம் ஆஃப், லிங்க்டின் லேர்னிங், எம்ப்ளாயி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு EAP அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. தென் இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே டேரெக்டாக ஈஸி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டேட்டாஸ்லாம் கேட்டிருப்பாங்க லிங்க்டின் மூலியமாகவே, அது மூலிமா நீங்கள் அப்ளையும் பண்ணிக்கலாம். ஃபைனல் அப்ளை சப்மிட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரிவ்யூ கொடுத்துட்டு ஃபைனல் நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். கைஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷனும் பண்ணுங்க. பிகாஸ் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருந்தது அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 சார்ஜ் NIQ புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த ஜாபோட வீடியோஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதை கண்டிப்பாக நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாஸும் கிடைக்கும். தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.